எங்க ஹோட்டல்ல வேலைக்கு வச்சதை வீட்ல யாருக்குமே பிடிக்கல. செல்விய வந்துட்டு நாங்க எல்லாரும் வீட்ட விட்டு அனுப்புன பிறகும், "நீ ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வரவழைச்சு எதுக்காக பாக்கியா இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்க? அப்ப எங்க பேச்சுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதுன்னு" எங்க ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியா கிட்ட. "இங்க பாருங்க அத்த, நீங்க நெனச்ச மாதிரி இந்த வீட்ல வந்து பிரச்சனைகள் நடந்தது. செல்விய வீட்ட விட்டு அனுப்புனீங்க. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா, அங்க வந்து இங்க வேல பார்க்குறது நான் வேலைக்கு அமர்த்தின செல்வியா மட்டும் தான். மத்தபடி நீங்க நெனைக்கிற மாரி எதுவும் இல்லன்னு சொல்ல, அது இல்ல பாக்கியா, நாங்க சொல்ல வரத ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோன்னு இங்க வந்து சொல்லவும் செய்றாங்க. ஆனா பாக்கியா வந்து தான் எடுத்த முடிவுல தெளிவா தான் இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போன பிறகு இங்க ஈஸ்வரி வந்து கோபிகிட்ட புலம்புறாங்க. இவன் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வர வர என்னை எதிர்த்து பேசுறான். என்ன கேள்வி சொன்னாலும் முன்னாடி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் சொல்றத காதுல வாங்கிக்க மாட்றான்னு ஏகப்பட்ட குறைகளை இங்க முன்வைக்கவும் செய்றாங்க. இங்க அதுக்கு இடையில தான் செல்வியை வந்து அந்த வேலையை விட்டு அனுப்பணுன்றதுல ரொம்ப மும்மரமா இருக்காங்க. அது போல அங்க ஆகாஷ் அடிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு ஆகாஷ் அடிக்கவும் செய்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு செல்வி வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ஓடி வந்து அழுகவும் செய்ய, இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சு பாக்கியா வந்து வீட்ல பிரச்சனையும் பண்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுனால செல்வி இனிமே வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இனி நான் உனக்கு தொந்தரவா வரமாட்டேன்க்கா. நான் இங்க வேலைக்கு வரதும் என் புள்ள ஆகாஷ் இங்க இனியா கிட்ட பேசிருவானோ, இனியா மனச மாத்திருவானோன்ற ஒரு பயத்துல தானே என் புள்ள ஆகாஷ் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அவன் வலி தாங்க முடியாம ரொம்ப அழுகுறான். பாவம்க்கா, அவனை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் நீ எனக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தாலும் எனக்கு என் புள்ள ரொம்ப முக்கியம்க்கா. இனி நான் எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க எங்க செல்வியும். செல்வியோடைய முடிவை கேட்டு பாக்கியா வந்து எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க. செல்வி அங்கிருந்து ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பி வெளியில போகவும் செய்றாங்க. இது பாக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுக்க தான் செய்யுது. இங்கிருந்து கிளம்பி போன இங்க செல்வி நேரா வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே இருக்க, இங்க பக்கத்திலேயே கடை போட்டிருந்த, அதாவது பழனிசாமி தன்னுடைய கடையை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கடையில வேலை பார்த்தவர் எங்க பழனிசாமிக்கு விஷயத்த சொல்ல, என்னாச்சு? அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. எங்க அதாவது செல்வியும் சரி பாக்கியாவும் சரி எப்போதுமே இணை பிரியாமல இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கோ சண்டை போட்டுக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு எங்க பழனிசாமி யோசிக்கவும் செய்றாங்க. இந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சு கேள்விப்பட்ட கோபி ரொம்ப சந்தோஷத்தோட எங்க ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நாங்க நடந்துகிட்டதுலே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போ செல்வி நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி எங்க பாக்கியாவுடைய ஹோட்டல்ல வேலை பார்க்கல. எங்க ஆகாஷ அடிச்சதுனால செல்வியும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, அப்பதான் ஈஸ்வரிக்கு ரொம்ப மன நிம்மதியா வருது. இனிமே அவளால எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே செல்வியை பத்தின ஒரு தப்பான புரிதலையும் ஏற்படுத்தியாச்சு. இனிமே அவ எந்த வீட்லயும் வேலை பார்க்க முடியாது. அவ பசங்களை எப்படி படிக்க வைக்கிறா, முன்னுக்கு வரான்னு நானும் பார்க்க தானே போறேன்னு ஈஸ்வரி யோசிக்கவும் செய்றாங்க. ஆனா வீட்டுல போய் அழுதுகிட்டு இருக்க எங்க செல்வி வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா பழனிசாமி சார் வராங்க. எங்க பழனிசாமி உள்ள வந்ததும் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுக, என்னமாச்சு? என்னம்மா தங்கச்சி, என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உட்கார்றாங்க. வாப்பா தம்பி, என்னாச்சு? இங்க ஆகாஷ்க்கு என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வீங்கி போய் கிடக்கு? அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் செய்றாங்க. அது வந்தனே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எங்க பழனிசாமி கிட்ட சொல்ல, உங்களை நான் அண்ணன்னு வார்த்தைக்கு மட்டும் சொல்லல, என் மனசு முழுக்க அண்ணனா நினைச்சிட்டு இருக்கிறது உங்களை தான். இப்போ எனக்கு என்னென்ன பதில கிடைக்க போகுது? எப்படியும் நான் எங்கேயும் வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வந்துட்டு பண்ணி விட்டாங்கன்னு, எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க நான் வெளியில. அதை வச்சு நான் எப்படியாவது என் குடும்பத்தை நடத்திக்கிறேன், நான் பொழைச்சிக்கிறேன், என் பையனை படிக்க வச்சுக்கிறேன். இனி நான் பாக்கியாக்க இருக்கிறேன், நான் அந்த திசை பக்கமே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, இப்போ நீ எதுக்கு அழுகிற? ஓ மேலையும் தப்பு இல்லை, எங்க ஆகாஷ் மேலையும் தப்பு இல்லை. அந்தந்த வயசுல பசங்களுக்கு வர ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இது. இதுக்கு நம்ம யார் மேலேயும் குத்த சொல்ல முடியாது. பாக்கியாவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லவும் செய்றாங்க. அதெல்லாம் தெரியும்னு பாக்கியாக்கா அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமே ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் வேலைக்கு இருக்க வச்சது. ஆனாலும் இந்த அவங்க வீட்டில் இருக்க கோபி சாரும் செலியன் சாரும் பண்ண வேலையால தான் அவங்களால திரும்பவும் எனக்கும் என் பசங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயத்துல தான் அந்த வேலையே வேண்டான்னு நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியிலையும் இருக்கவும் செய்றாங்க எங்க பழனிசாமி. சரி விடுமா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ எங்க இதையும் வெளியில போய் வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்படணும்னு யாருக்கும் எந்த தலையிலத்தும் இல்லை. இனி என்னுடைய கடையை நடத்த போறதே நீதான் அப்படின்னு சொல்ல, அண்ணன் அப்படிங்கிறாங்க. அங்க நம்ம பாக்கியா மேடம் வச்சிருக்க ஹோட்டலுக்கு பக்கத்துல நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன்ல, அந்த கடைக்கு நீ தான் இனிமே எல்லாமே. அந்த கடையை இருந்து பாத்துக்கிறது, அதுல வர லாப நஷ்ட கணக்கு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இதை வச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிய பாரு. அந்த கடை சும்மா தானே இருக்கு. இப்ப நானும் பாத்துக்க முடியாம என் ஆளை வச்சு பாத்துட்டு இருக்கேன். அவனுக்கும் வேலை வெளியூருன்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கான். அதனால நீ ஏத அங்க இருந்து பாத்துக்கமா அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. சரின்னு சொல்லி இங்க ஒத்துக்கவும் செய்றாங்க எங்க செல்வியும். செல்வியை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிடறாங்க எங்க பழனிசாமி இப்ப என்ன பண்றாங்க, அவங்க சொன்னது மாதிரி எங்க செல்வியை கூட்டிட்டு போக அங்க நிக்கிற பாக்கிய ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷத்தோடு செல்வி வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா செல்வி அந்த ஹோட்டலுக்கு போகாம பக்கத்துல இருக்க கடைக்கு போறத பார்த்து அதிர்ச்சியில நிக்க பழனிசாமி செல்வியை கொண்டு விட்டுட்டு இங்க பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு வராங்க. நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன் மேடம். எல்லாத்தையுமே அங்க நான் செல்வி வீட்டுக்கு போய் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். செல்வி இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு எங்க நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்த்தாலோ இல்ல அந்த வீட்டுக்கு போனாலோ நம்ம பசங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அது எல்லாமே உண்மைதானே? பெத்தவங்களா பசங்களுக்கு எதுவும் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதானே? அதனால தான் செல்விக்கு ஒரு மனதைரியத்தை கொடுத்து இனிமே என் கடையில வேலை பார்க்க சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்தேன். இனிமே பக்கத்து கடையில தான் செல்வி எல்லா வேலையும் பார்க்க போறா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, ரொம்ப நன்றி சார். நான் இதுக்கப்புறம் செல்வி என்ன முடிவெடுக்க போறாளோ அவ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பயம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய அந்த மனசு எனக்கு தெரியாதா மேடம்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. செல்வி இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். அந்த நம்பிக்கையை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கே ஹோட்டலில் வேலையை பார்த்துட்டு இருக்க, இங்கே தான் செல்வியும் பக்கத்தில் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து எப்படியோ வீட்டுக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. வீட்டில் இருக்க எங்கள் கோபி அந்த பழனிசாமி திரும்ப எங்கள் பாக்கியா ஹோட்டலுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து இந்த செல்வியை இருக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்ல, அவருக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலைன்னு இங்கே ஈஸ்வரி திட்டம் செய்ய, இதை நான் இப்படியே விட மாட்டேன், அவரை பார்த்து 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன்னு சொல்ல, டே கோபி சும்மா இருடான்னு இங்கே தடுக்கவும் செய்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரி அதெல்லாம் கேட்காத கோபி நேராக பழனிசாமியை பார்க்க அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பழனிசாமி கிட்ட பேசவும் செய்கிறாங்க. என்ன சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, என்னாச்சு எதுக்கு வந்தது வராதமாக கோவப்படுறீங்க, முதல்ல உட்காருங்க நிதானமாக பேசலான்னு சொல்ல, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு தொட்டி அடித்த ஒரு ஆளை இப்போ பாக்கிய ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க வச்சு திரும்ப பாக்கியோடைய மனசை மாற்றி அங்கே அந்த செல்வியை திரும்ப அனுப்புறது அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வரைக்கும் இப்படி ஒரு பிளான் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்படிதெல்லாம் நடக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் கோபிக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்க, முதல்ல எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, அதே தான் நானும் கேட்குறேன், என்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட நீங்கள் யார் அப்படின்னு எங்கள் கோபியை பார்த்து கேட்க, கோபி ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. பழனிசாமி சொல்கிறாங்க, செல்வி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் செல்வி என்னுடைய தங்கச்சின்ற உரிமையில் அண்ணன்ற உரிமையில் நான் கேட்குறேன். ஏன் தங்கச்சியை என்னுடைய கடையில் இருக்க வைக்கிறதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்? முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்கிறாங்க பழனிசாமியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறாங்க எங்க கோபியும். இங்க பாருங்க கோபி சார், உங்க ஃபேமிலியில 1000 பிரச்சனை இருக்கலாம், இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா நான் எதுக்கு வேலைக்கு வச்சு அந்த வேலையை விட்டு எடுங்கன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வி இனிமே என்னுடைய கடையை எடுத்து நடத்துவான். இனி எத்தனை பிசினஸ் வேணாலும் நான் செல்விக்காக அமைச்சு கொடுப்பேன். இனி செல்வியோட தகுதியும் தராதரத்தையும் உயர்த்துறதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று சொல்ல, இது எதுக்கு தேவையில்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாம் பாக்கிய மேடத்துக்காக தான் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே எங்க கோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எனது பாக்கியாவுக்காகவான்னு சொல்லி கைத்தட்டி சிரிக்கவும் செய்ய, ஆமா பாக்கியா மேடம் என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவங்க மனசுல இருக்க கஷ்டம் என்ன வலி என்னன்னு என்னால தூரம் இருந்து பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் செஞ்ச இந்த உதவி அவங்களுக்கு மனசளவுல சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை நான் இன்னும் செய்ய தயாரா தான் இருக்கேன். தேவையில்லாம எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுலையோ இல்ல அண்ணன் தங்கச்சி இந்த உறவுக்குள்ளே வரணும்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வந்தோமா கெஸ்டா இருந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு சொல்ல, என்னது அந்த வீட்டுக்கு நான் கெஸ்டா அப்படின்னு எங்க கோபி அதிர்ச்சியடைய, என்ன அது இல்லைன்னு வேற சொல்லுவீங்களா கோபி சார்? உங்களுக்கும் பாக்கியா மேடம்க்கு ஒண்ணுமே இல்லைனாச்சு, ஆனாலும் உங்க பசங்களுக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்க வச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த வீட்டுல நீங்க கெஸ்ட் மாதிரி தானே இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பாக்கியா மேடம் லைஃப்லயும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்டு கோபி அதிர்ந்து நிக்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் என்னை தேடி வந்து மிரட்டுற வேலையோ இல்ல செல்வியை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான வேற எந்த வேலையாவது நீங்க செஞ்சுங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய ஆட்கள் அங்க கடையை சுத்தி தான் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது தேவையில்லாத வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு அவங்க மூலமா தெரிய வந்ததுன்னா அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் கோபி. உங்க பிசினஸை இழுத்து மூடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்க பழனிசாமி மிரட்டவும் செய்ய, இதை கேட்டேங்க கோபி அதிர்ந்து போய் அந்த இடத்த விட்டு வெளியேறி போகவும் செய்றாங்க. செல்விக்கு நான் இருக்கேன் அண்ணனா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க எங்க பழனிசாமி செல்விக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யவும் ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்ச கோபியால அதை தடுத்து நிறுத்தவும் முடியல, வழிமறிக்கவும் முடியல. அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி தவச்சிட்டு இருக்கவும் செய்றாரு.